விஜய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திருமாவளவன ரொம்ப நேசிக்கும். அவரு போனாருன்னா அவருக்கு ஒரு பலம் தான். 8 சீட் வாங்குனா அங்க 10 சீட்டே குடுப்பாங்க. 25 குடுப்பாங்க. 25 சீட்டுக்கு நோட்டு யார் குடுப்பா செலவுக்கு சொல்லுங்க? விஜய் வந்து சீட்டு குடுப்பான். நோட்டு குடுப்பானா? 20, 25 கோடி ரூபாய் செலவு பண்ணுவான். ஊழல் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறாரு. இல்ல, அதை நீங்க ஏத்துக்கலையா? உனக்கு ஒரு 200 கோடி ஒரு படத்துக்கு வருதுன்னா, இந்த 200 கோடி எனக்கு எப்படிடா தரீங்க நீங்க? அதனால விஜய் எல்லாம் ஊழலை பத்தி பேசுறதுக்கெல்லாம் தகுதியற்றவர். தேர்தலில் நிற்கக்கூடிய அத்தனை செலவினங்களும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டோம். ஒரு பய திமுக கூட்டணியில் இருக்க மாட்டோம். இப்போ சொன்ன உடனே காங்கிரஸ் உட்பட அத்தனை பேரும் விஜய் கூட போயிடும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உட்பட விஜய் கிட்ட போயிட்டு இருப்பாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். வாங்க. ஆனா இந்த முறை கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது தானே. ஒரு பக்கம் அதிமுக நேரடியாக அழைப்பு விடுத்தாங்க, திருமாவளவன் அவர்கள் எங்களோட சேரணும் அந்த கூட்டணியில். தாவேக்காவும் ஆஃபர் கொடுத்தாங்க. அப்படி இருந்துமே அவங்க இந்த கூட்டணியில தானே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தாவேக்கா ஆஃபர் கொடுத்தாங்கன்னா எப்படி போவார் திருமாவளவன்? உண்மையிலேயே தாவேக்காவுக்கு போனார்னு வச்சுக்கலாம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமாவளவன் ரொம்ப நேசிக்கிறார். உதாரணத்துக்கு நேசிக்கிறாரு. அவர் போனார்னா அவருக்கு ஒரு பலம் தான். அதை அவர் விரும்புகிறாரு. யார்? விஜயே விரும்புகிறாரு. பட்டு அங்கே போனார்னா இங்கே 8 சீட்டு வாங்கினா அங்கே 10 சீட்டே கொடுப்பாங்க. 25 கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 25 சீட்டு. 25 சீட்டுக்கு நோட்டு யார் கொடுப்பா செலவுக்கு சொல்லுங்கள்? ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, 25 கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம். விஜய் வந்து சீட்டு கொடுப்பான். நோட்டு கொடுப்பானா? அந்த காசை எடுத்து ஒரு 1000 கோடி எடுத்து ஆளுக்கு வந்து 100 கோடி 200 கோடி. வாழ்நாள்ல நான் பிளாக்ல சம்பாரிச்சதே இல்லைன்னு சொல்றாரு விஜய் அவர்கள். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா டிக்கெட்லாம் நாங்க பிளாக்ல வித்ததே இல்லை அப்படிங்கறது. இல்லை, அவர் விற்கிறது இல்லை, விற்கிற காசு இவர் வாங்குவார். அவர் போய் இந்த பிளாக்ல 2 ரூபா 100 ரூபா டிக்கெட் 200 200 டிக்கெட் 500 விற்பார். அது விற்க மாட்டார். ஆனால் 100 டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கும் 200 டிக்கெட் 2000 ரூபாய்க்கும் அங்கே விற்கிறதுனால தான் உனக்கு 100 கோடி 200 கோடின்னு வருது. அப்போ நீ என்ன பண்ண? ஒரு அறிக்கை, சின்ன அறிக்கை, என்னுடைய ரசிகர்களும் என்னை நேசிக்கக்கூடிய யாருமே சரி என்னுடைய படத்தை பார்க்கறதுக்கு 100 டிக்கெட்டை அதிக விலை கொடுத்து பார்க்காதீங்க. இல்லை பாருங்கன்னு அவர் எப்போ சொன்னார்? இந்த மாதிரி நீங்கள் பிளாக்ல பாருங்கன்னு சொல்லுங்க, பார்க்காதீங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. உனக்கு 100, 200 கோடி இங்கே வராது. இல்லை அவரே நான் என்ன சொல்கிறேன், விநியோகஸ்தர்கிட்ட இருந்து நீ கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டா அவன் 100, 500 கோடி போட்டான உனக்கு கொடுத்தானா அவன் 1000 கோடி சம்பாதிக்கிறது. ஸ்டேஜ்ல வந்து வெளிப்படையா சொல்றாரு என்னன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒண்ணு மட்டும் பண்ண மாட்டான், ஊழல் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறாரு. ஏத்துக்கலையா? இல்ல, அவருக்கு ஊழல்னா என்னன்னு தெரியலைங்க. அவர்கிட்ட இருக்கிற காசை ஊழல்ல ஒரு பகுதின்றது அவருக்கே புரியல. அவருக்கு எதை வச்சு சொல்றீங்க? அதான் சொல்றேன் நான். இப்போ ஒரு 500 கோடி ரூபாய் விநியோகஸ்தரத்திலிருந்து ஒரு படத்துக்கு கொடுக்குறான். நீ வாங்கி பெட்டி வச்சுக்கிட்டு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிடுற. புரியுதுங்களா? அவன் அந்த 500 கோடி ரூபாய்க்கு உனக்கு கொடுத்ததுனால அவன் என்ன பண்ணுறான்? அந்த 500 கோடி முதலீடு பண்ணிடலாம், 1000 கோடி சம்பாதிக்கணும்னு தான் அவன் இந்த வேலையை செய்கிறான். 100 டிக்கெட் 1000 ரூபாய்க்கு, 200 டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இது என்ன, மக்களை ஒரு விதமான ஊழல் சுரண்டி நமக்கு வர காசுன்றது உனக்கு புரியல. எப்பவுமே ஒரு திருடன் இருக்காங்கன்னா நம்ம திருடுறது தவறுன்னு உணர்ந்தால் தான் அது திருடனுக்கே புரியும். உணரலைன்னு வச்சுக்க நான் என்ன தப்பு பண்ணேன்னுவான். இப்போ விஜய் மல்லையா கிட்ட போய் நீங்கள் என்ன ஊழல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நான் என்ன ஊழல் பண்ணேன்னு கேட்பான். இதை கேட்பானா இல்லையா? நான் எதுவும் தப்பு பண்ணலையே. இல்ல, அவரு லண்டன்ல அப்பப்போ அவரோட காணொலிகள் வரும், எங்கேயா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போவோம். அப்போ நான் பத்திரமாட்டு தங்கன்றான் சொல்றேனா இல்லையா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடியை வந்து பேங்க் லோனை வாங்கிட்டு ஆட்டையை போட்டு ஓடணும் தான். அதேமாரி தான் விஜய் கதையும். அவர் பண்ண தப்பை வந்து என்னன்னு தெரியாமல் இருக்காப்புல. உனக்கு ஒரு 200 கோடி ஒரு படத்துக்கு வருதுன்னா இந்த 200 கோடி எனக்கு எப்படிடா தரீங்க நீங்கள்? சரி, நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க, உங்கள் டிக்கெட்டு உனக்கு இந்த தகவலெல்லாம் யாருமே சொல்லல. இன்கம் டேக்ஸில் எல்லா தகவலும் தெளிவாக தான் இருக்குன்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் வந்து நீ வாங்கின காசுக்கு நீ இன்கம் டேக்ஸ் கட்டிடுற, அது தெளிவாக தான் இருக்கும். பிளாக்ல வாங்கினது அதுவும் ஊழலில் ஒரு வழி தானே அது. எங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும், 100 ரூபா சம்பாதிச்சா 50 ரூபா தான் கணக்கு காட்டுவாங்க. 50 ரூபா கணக்கு காட்டுறதே இல்லை. சின்ன நடிகர்லேருந்து பெரிய நடிகர்களையும் இந்த இது இருக்குது. விஜய்க்கு மட்டும் தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். அதனால் விஜயெல்லாம் ஊழலை பற்றி பேசுறதுக்கெல்லாம் தகுதியற்றவர்.
ஏன் விஜய் கூட்டணிக்கு இவங்க போகலன்னு சொன்னால் அது திமுக கூட்டணி, திமுக தலைமை மீது வச்ச நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நம்பிக்கை மட்டும் இல்லை. விஜய் கிட்ட போனால் காசு கொடுக்க மாட்டான் செலவு பண்ணுறதுக்கு, புரியுதுங்களா? விஜய் இப்போ கூட சொல்லட்டும், என் கூட்டணிக்கு வாங்க, நான் எப்படி அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறனோ அதேமாரி நீங்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய அத்தனை செலவினங்களும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டோம். ஒரு பய திமுக கூட்டணியில் இருக்க மாட்டோம். இப்போ சொன்ன உடனே காங்கிரஸ் உட்பட அத்தனை பேரும் விஜய் கூட போயிடும். இல்லை, அவங்களே ஆதவர்ஜுனாலாம் சொல்கிறாரு, காங்கிரஸே காலி ஆயிடுச்சு, எல்லாரையும் எங்கள் வாசலில் வந்து நிற்கிறாங்கங்கிறாரு விஜய். ஏங்க அவங்க யாருமே வரலன்னு தெரிஞ்சாச்சு, இப்படி ஒரு விதமான நெரேட்டிவ் உருவாக்கணும். என்ன பண்ணுறது? இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க இல்லை அவங்க கூட வராங்க, அவங்க இல்லை இவங்க கூட வருவாங்க, இப்படியெல்லாம் பெணாத்திட்டு இருந்தாங்க. கடைசியாக யாரும் போகல. ஆனால் விஜய் ஒரு அறிக்கை கொடுத்துருங்க, தேர்தல் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா திமுக கூடாரம் காலி. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உட்பட விஜய் கிட்ட போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து சில கூட்டணி கட்சிகள் எங்களோட வர்றதா சொன்னாங்க, நாங்கள் தான் அவங்களாம் வேணான்னு சொல்லி விலக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சசிகலாவை அவங்க மீன் பண்ணுறாங்க. டிடிவி தினகரன் எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் சொன்னார் விஜய் ஒரு மேஜர் ஃபேக்டராக வருவார் அப்படின்னு. அதனால அவர் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கிறாருன்னா விஜய் அவர்களை சேர்த்துக்கல, வேறு ஆப்ஷன் இல்லைன்னு. இல்லை, அதிமுக கூட்டணி போட உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னால் இவன் டோட்டல் விஜய் இதுக்கு காலி ஆயிடுச்சு, புரியுதுங்களா? விஜய் சாப்டர் காலி. விஜய் வந்து கூட்டணிக்கு போக நிறைய பேர் தயாராக இருந்தாங்க. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாமே தயாராக, ஏன் விசிகாவும் தயாராக இருந்தது. செலவு வேணுங்க. இப்போ என்னென்னா திமுகவில் எப்படி திரும்ப பேரம் பேசப்பட்டிருக்கு, ஒரு தொகுதிக்கு 25 கோடி, 2 சீட்டுக்கு 50 கோடி, 4 சீட்டு வாங்கினா 100 கோடி. இப்போ அண்ணன் திருமாவளவனுக்கு எத்தனை சீட்டு? 8 சீட்டு ஒதுக்கி 8 சீட்டு கொடுத்துருக்காங்க, 200 கோடி. இல்லைன்னு சொல்ல சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அவங்க. அப்போ இதேமாரி விஜய் கொடுத்துருந்தாங்கன்னா இதே அண்ணன் திருமாவளவன் திமுக தான் சிறந்த கட்சின்னு சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டார், விஜய் கூட ஓட்டு இருப்பார். கம்யூனிஸ்டுகள் திமுக தான் சிறந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் விஜய் தான் சூப்பர்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு தேர்தல் 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். அதிமுக, திமுக, நாம் தமிழர், தாவேக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து ராமதாஸ், சசிகலா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவாக்கா, அதாவது ஒரிஜினல் டிவிக்கேன்னு அவங்கள சொல்லுவாங்க எப்போவுமே, தமிழக வாழ் உரிமை கட்சி. எங்கள் அணிலையும் வரலாம், திமுக அதிமுகவை விரும்பாத கட்சிகள் எங்கள் அணிக்கும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சூடு பிடித்திருக்கு தேர்தல் களம். 6 முனை போட்டியாக தமிழ்நாடு மாறிட்டு வருதா? இல்லை, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவாக்கா வந்து திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. பட்டு திமுக வந்து ஒரு அலட்சிய போக்கு வந்து கையாண்டதுனால அவர் தூக்கி போட்டு வந்து பெரியண்ணன் மனப்பான்மைங்கிறீங்களா? ஆமாம், தொடர்ந்து தான். அதாவது கொடுக்குறது வாங்கிக்கோ, சொல்கிற இடத்துல போய் நில்லு. இது வந்து எவ்வளோ, இது வந்து கொள்கை கூட்டணியா? கொள்கை கூட்டணியினுடைய இது முக்கியமான கோரிக்கை இது என்னன்னு சொன்னால், கொள்கை என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ளே வேற ஒரு கட்சி வருதுன்னா அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அன்னைக்கு இந்த மாதிரி இந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வராங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு அந்த கட்சிகளை கூட்டணி சேர்க்குறது, இதுதான் கொள்கை கூட்டணின்றது. இப்போ தேமுதிக வந்து இத்தனை நாளாக வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, பாஜக ஆதரவாளராக கூட இருந்திருக்காங்க. 2014 அவங்க பாஜகவை எதிர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தேர்தல் பாஜக ஆதரவாளர் இருந்தாங்க. சிஏக்கே வந்து ஆதரிச்ச ஒரு நீட்டா ஆதரிக்கிறாங்க, சிஏ ஆதரிச்சவங்க. இப்போ அவங்கள வந்து திமுக கூட்டணிக்குள்ள திமுக கொண்டு வருது. இது வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, பெரும்பாலும் இது வந்து ஸ்டாலினுடைய சாணக்கியத்தனம், ராஜதந்திரம், சாணக்கியத்தனம்ன்றாங்க. ஆனால் கொள்கை கூட்டணின்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் எல்லாம் அழைத்து இந்த மாதிரி தேமுதிக வருது, இத்தனை நாளாக அவங்க சிஏக்கு இப்படி பேசியிருக்காங்க, அப்புறம் வந்து நீட்டுக்கு இப்படி பேசியிருக்காங்க, அப்புறம் வந்து மக்கள் பிரச்சனைக்கு வந்து வேறு விதமாக திசை திருப்பியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க நம்மக்கிட்ட வராங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கலந்து ஆலோசித்து நாளைக்கே ஒரு தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏதோ ஒரு மதசார்பற்ற தன்மைக்காக கொண்டு வர்றாங்க, மதசார்பற்ற தன்மையை நிலைநாட்டணும் கொண்டு வர்றாங்கன்னா தேமுதிகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. ஏங்க ஜெயிச்சுட்டு இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு 20 சீட்டு தேவை, 10 சீட்டு தேவைன்னா இவங்க போய் ஆதரிச்சுடுவாங்க, புரிஞ்சுங்களா? உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இதுதான் கொள்கை கூட்டணி. கொள்கை கூட்டணி முதல்ல கலந்து ஆலோசிக்கணும், புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு சனாதன எதிர்ப்புன்னு இவர் பேசினார், உதயநிதி பேசினார். சனாதனத்துக்கு எதிர்ப்பாக வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க. யார் சொன்னது? பிரேமலதா சொன்னாங்க. சனாதனத்துக்கு ஆதரவாக தான் நாங்கள் இருப்போம், சனாதனத்துக்கு எதிராக இருக்க மாட்டோம். ஆனால் இவங்க திராவிடம் என்ற பொருளில் சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போது அந்த கொள்கை கூட்டணின்னு சொல்லக்கூடிய உங்கள் கூட்டணியில் இணைஞ்சாங்க. இப்போ பரிசுத்தமாயிட்டாங்களா அவங்க?
சரி, இதே சிஏ என்ஆர்சிக்கு இந்த ரவீந்திரநாத் தான் யார் ஓபிஎஸ் உடைய OPS மகன் தான் மகன். வந்து ஆதரித்து ஓட்டு அளிச்சிருக்கான். இன்னைக்கு நீங்கள் அந்த கூட்டணி அவங்கள வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. இல்ல சிஏ மட்டுமே இல்ல முத்தலாக்கு ஆதரவு தெரிவிச்சாரு, எல்லாமே ஆர்டிகல் ஆதரித்து 370 நீங்கள் ஆதரவு பண்ணுறீங்க. தெரிவிச்சாரு. இப்போ உங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது அப்போ இதில் கொள்கை முரண் வரலையா? இல்ல இப்ப ராமதாஸ் வந்து திமுகவுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனா திருமாவளவன் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னாங்க. என்னன்னா, அவர் வந்தா அந்த கூட்டணியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படிங்கும்போது ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணியவே சாக்ரிஃபைஸ் பண்றாரு இல்லை முதலமைச்சர். இதுதான் திமுகவினுடைய ஒரு விதமான நெரட்டிவை செட் பண்ணுறாங்க. ஓ அதாவது திருமாவளவன் வந்து கடைசி நேரத்தில் கூட சொல்லியிருக்காரு திமுக கிட்ட, எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைங்க, ஐயா வந்தால் வரட்டும், ஒரு அரசியல் முதிர்ச்சியான நபர்னு சொல்லியிருக்காங்க. பட் திமுக என்ன பண்ணியிருக்கு, தேமுதிக வரேன்றாங்க. அப்போ தேமுதிக வந்தாங்கன்னா டாக்டர் எதிர்பார்க்குற சீட் நம்மளால் கொடுக்க முடியாது, ஒரு 2 3 4 5 சீட்டு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னும் போது அதை எப்படி டாக்டர் ஏற்றுக்குவார்? ம். அதை என்ன பண்ணுறானுங்க, ஒரு விதமான நெரட்டிவை உருவாக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, திருமாவளவனுக்காக தான் டாக்டர் அனுமதிக்கல திமுக. தேமுதிக கூட்டணியில இழுத்துக்கிட்டது கூட ஓகே. தேர்தல் கால்குலேஷன் இருக்கும், எலக்டோரல் கால்குலேஷன் இருக்கும். ஆனா 10 தொகுதி கொடுக்கணுமா? 10 மேல் சபை ஒன்று கொடுத்துருக்காங்க. ம். அதுவே 38 எம்பி 34 MLA வாக்களிக்கணும். வாக்களித்து மேல் சபை ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ கொடுங்க வேணாம்னு சொல்லல, ஆனால் கொள்கை கூட்டணின்னு சொல்லாதீங்கன்றாங்க. கொள்கை கூட்டணினா எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒருத்தர் சேர்க்கறது தான் கொள்கை கூட்டணி. அப்போது அப்படி இருக்கும்போது இப்போ வேல்முருகன் போன்ற ஒரு கொள்கை தமிழ் தேசியமாக இருக்கட்டும், அது மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து முன்னிலையாக நின்று களம் காணக்கூடிய ஒரு சிறந்த நபர் யாருன்னா வேல்முருகன். அப்போ அவரை போன்ற நபர்களை உதாசீனப்படுத்துது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேல்முருகனை எதுக்கு சேர்த்தீங்க, பாமகவை எதிர்க்கணும். அப்போ பாமக வேல்முருகன் அதிமுக கூட்டணிக்கு போயிருச்சு. ஆமா. அப்ப நம்ம சைடு ஒரு 1 இயர் ஃபேஸ் வேணும். வேணும் அப்படின்றது தான் வேல்முருகனை சேர்த்தீங்க. இப்போ அதே வேல்முருகன் உங்களுக்கு வந்து அலட்சியமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அப்போ அந்த வேல்முருகன் வந்து இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வந்தவர் இல்லை. அவர் சிறு வயதிலிருந்தே வந்து சமூக ரீதியான போராளி குழுக்களோட தொடர்புகள் இருந்து அரசியலுக்கு வந்து தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ அவருக்கு புரியாதா இவனுங்க எந்த அடிப்படையில் நம்மளை அணுகிறாங்கன்னு? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வராரு, அவரும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. இன்னொரு பக்கம் தனியரசு கொங்கு இளைஞர் பேரவையோட மாநில தலைவர் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் சொன்னாரு. திருப்பூர்லயோ நாமக்கல்லையோ ஈரோட்லயோ 3 மாவட்டங்கள் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்க எங்க கட்சிக்கு, எனக்கு கொடுங்கன்னு தான் சொன்னாரு. தமிமுன் அன்சாரிக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்க, கருணாஸ்க்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்க முடியலையே. திமுக எங்கே வந்து பலமிழந்து இருக்கோ அந்த இடத்துல போய் நின்று அப்போ கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இது வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரி தானே. குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி, ஒரு சின்ன அமைப்பு, பெரிய அமைப்பு, அது தலைவராக இருக்காரு, அவர் உங்க கூட கூட்டணி இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது இல்ல அவர் விவாதங்கள் எல்லாம் ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாரு, அதான் எல்லா சொல்றேன். விவாதங்கள்லயுமே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கருணாஸ், இந்த மூவர் அணின்னு இந்த கூவத்தூருடைய மூவர் அணி, இவங்க கூவத்தூரில் தான் உருவாங்கினது. இவங்க இந்த மூவர் அணி வந்து தொடர்ந்து திமுக ஆதரவு தான் பேசிட்டு வராங்க. கருணாஸ், அன்சாரி, தமிமுன் அன்சாரி, அது இவரு தனியரசு, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நபரை வந்து நீங்கள் அவர் 2 சீட்டு கேட்டார் முடியாது, 3 சீட்டு கேட்டார் முடியாது, அது வேறு விஷயம். கொடுக்குற ஒரு சீட்டு கூட அவர் நின்னா ஜெயிக்கணுன்ற இடத்துல கொடுக்கணும். அதோட நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். நாங்கள் சொல்கிற இடத்துல போய் நில்லுங்கன்னு சொன்னால் அப்போது அந்த இவங்க சொல்ல இடத்துல நின்று அவர் தோற்று அவமானப்படுறதை விட வேணாண்டான்னு ஒதுங்குறது தானே சிறந்தது. ம். புரியுதுங்களா இல்லையா? இப்போ ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணியில வரல. அவர் சசிகலாவோட புதிய கூட்டணியை தான் அமைச்சிருக்கிறாரு. அப்போ விசிக தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, சாதியவாத பாமகவோடும் மதவாத பாஜகவோடும் நாங்கள் ஒரு நாள் கூட்டணி வைக்க மாட்டோம், ஒருவேளை திமுக அந்த கூட்டணியில் இருந்தால் நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திமுகலையும் இப்போ ஈஸ்வரன்லாம் இருக்க தானே செய்கிறாரு. அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்குறது? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அண்ணன் திருமாவளவன் வந்து 2 3 கருணாநிதிக்கு சமமான நபர். அவர் நேரத்துக்கு இருந்த மாதிரி பேசி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர், அவ்வளோதான். நம்ம அவர் மீது வைத்த மரியாதை, வேறு எதுவுமே இல்லை. அரசியல்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவார். ஏன் இதே 2001 வந்து திமுக பாஜக கூட்டணியில் தானே இவர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அப்போ இவருக்கு தெரியாதா பாஜக? அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக பாஜக கூட்டணி, நாங்க திமுக கூட்டணி அப்படிங்கிறாரு. இப்போ நான் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக அதிமுக கூட்டணி, நான் அதிமுக கூட்டணின்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா? அப்படித்தானே டிடிவி தினகரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து ஏற்புடையது இல்லைங்க. இப்போ அதிமுக கூட்டணின்னு சொன்னால் பாஜகவும் இன்க்ளூடிங் தான்.
நம்ம அதிமுக ஆதரிச்சாலும் சரி, பாஜக ஆதரிச்சாலும் சரி, ஒரே நிலைப்பாடு தான். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு எதுவும் கருத்தியலோ அரசியலோ புரியாத அவர் கட்சி அப்படிலாம் இல்லை. நல்ல கருத்தியல் அரசியல் நல்லா தெரிஞ்ச நபர். 2001 திமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சிறுபான்மை அமைப்புகள் எல்லாம் வெளியேறும்போது கூட நான் கூட இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நின்று சட்டமன்ற உறுப்பினரை முதல் சட்டமன்றத்துக்கு போனது யாரு? இது திமுகவை பொறுத்தவரையிலும் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு என்பது தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகமாக தான் நான் பார்க்குறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள்